தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. கட்டுண்டவர்களை நினைவு கூறுங்கள். எபிரெயர் 13:3. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமேன். இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற பகுதியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பல பகுதிகள் உண்டு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவர்கள் கடந்து செல்லும் துன்பங்கள், பரீட்சைகள் ஆகியவற்றின் மத்தியில் அவர்களை நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாட்களில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. முக்கியமான பொறுப்பு தேவையில் இருக்கும் விசுவாச குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அதுபோல நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யாமல் இருப்பதின் விளைவுகளால் வரும் கொடிய ஆபத்தாகிய பாவத்தையும் குறித்து வேதம் கூறுகிறது. இயேசு நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி கூறும்போது, பசியாய் இருப்பவனுக்கு ஆகாரம் கொடுப்பதும், ஆடை இல்லாதவர்களை உடுத்தி வைப்பதும், வியாதியாய் இருப்பவர்களை சந்திப்பதும் எவ்வளவு முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். என் சகோதரரே, இந்த சிறியரில் ஒருவருக்கு யாதொன்றை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார். இயேசு என் சகோதரரே என்று கூறுவதினால் அது உலக மக்களை குறிக்கவில்லை. எபிரேய சபை மக்கள் கிறிஸ்துவுக்காக சிறைப்பட்டவர்களுக்கு இரக்கம் காண்பித்து தங்கள் ஆஸ்தியிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றார்கள். கொரிந்து சபையினர் யூத விசுவாசிகளுக்கு உதாரத்துவமாக பணத்தை சேர்த்து கொடுத்தார்கள். நீங்கள் உண்மையாகவே கொடுக்க விரும்பினால் இல்லாமை ஒரு சாக்கு போக்கு அல்ல. பவுல் அப்போஸ்தலரின் ஊழியத்திற்கு உதவி செய்ய பிலிப்பு பட்டண மக்கள் சிலாக்கியம் பெற்றிருந்தார்கள். இன்று நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காகவும் தேவ ஊழியருக்காகவும் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.